ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான மிக மிக முக்கியமான தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியமன தேர்வு ரத்து. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட அதிரடி உத்தரவு. நியமன தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று 2013, 2017 மற்றும் 2019 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், போராடியும் வருகிறார்கள் என்பது தெரிந்த விஷயம். ஸோ இப்போது போன தேர்தல் அறிக்கையில் நியமன தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது நிறைவேற்றலை. அது நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா நடைமுறையில் அது சாத்தியமில்லை. ஏன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நியமன தேர்வுகள் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அதன் பேசிஸில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லாருக்கும் நியமன தேர்வு ரத்து அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைனாலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வு ரத்து என்பது பாசிபிளான ஒரு விஷயந்தான். ஸோ போன டைம் நம்ம தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றாததை இந்த முறை ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றி அவருடைய வாக்குகளை பெறணும் என்பதற்காக ஸ்டாலின் ஒரு மிக முக்கிய ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த நியமன தேர்வால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நம்ம எந்த வகையில் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எப்போவுமே திமுக தேர்தல் அறிக்கை எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக அரசு அலுவலகர்கள் மற்றும் ஆசிரியர்களை கவரக்கூடிய விதமாக இருக்கும். அப்போது ஒரு மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு என்ன தேர்தல் அறிக்கை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட நியமன தேர்வால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் நியமன தேர்விலிருந்து விடுப்போ அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது ரிலாக்ஸேஷனோ கொடுக்கப்படுவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை அவங்களோட எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்கு மிக மிக முக்கியமான அதிரடி அறிவிப்புகள் காத்திருக்கிறது. நியமன தேர்வு ரத்துங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, பணியில் இல்லாத பகுதி நேர ஆசிரியர்களுக்கு, தற்காலிக ஆசிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அறிவிப்புகள் கவர்ச்சிகரமாக அறிவிக்க போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.